இன்னைக்கு எங்கள் மச்சான் வீட்டுக்கு தான் போயிருந்தோம், என்னோட ஹஸ்பண்டோட அண்ணா வீட்டுக்கு. வெயில் ஏறுறதுக்குள்ளே காலையிலே போயிடலாம் பார்த்தா இந்த குட்டீஸ் வச்சுட்டு எங்கே போக முடியுது, நடு வெயிலில் தான் நாங்களும் கிளம்பியிருந்தோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பனந்தோப்பு, தென்னந்தோப்பு அழகாக இருந்துச்சு அந்த இடத்த பார்க்குறதுக்கு. தென்னந்தோப்பை பார்த்தா விடுவோமா, ஆல்ரெடி தென்னந்தோப்புனாலே ரொம்ப பிடிக்கும். தென்னந்தோப்பு வாங்க தான் செய்யலாம், அதில் கொஞ்சம் நேரம் நிற்கவா செய்யலாம் அப்படி சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் மச்சான் வீடும் வந்துருச்சு. பாப்பா அங்கே போன உடனேயே எங்கள் அம்மா வந்து கம்பங்கூழ் வந்து அவளுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் குடிச்சிட்டு தான் தம்பி அவன் வேலையை கரெக்டாக பார்த்துட்டு இருந்தான். அப்புறம் அங்கே மீனும் லேட்டாக தான் வந்துச்சு. மீன் வந்ததுமே அப்புறம் வாங்கி நல்லா குழம்பு வந்து வாய்க்கு ருசியாக வச்சு அக்கா கொடுத்துட்டாங்க. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுமே அக்கா மேக்கப் போட்டு விடுன்னு சொல்லி அவங்க அக்காவை மேக்கப் போடுறதுக்கு இழுத்துட்டா. ஒரு வழியாக அவளுக்கும் நல்ல ஒரு மேக்கப்பை போட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். தசைமலைக்கு தான் வந்திருந்தோம். தசைமலையில் வந்து வந்ததுமே ஆளுக்கு ஒரு கரும்பு ஜூஸையும் குடிச்சிட்டு நாளைக்கு வந்து ஊருக்கு போகிறனால கருவாடு வாங்க வேண்டியது, அதுவும் வாங்கிட்டு கொஞ்சமாக மல்லிப்பூவும் மார்க்கெட்டுக்குள்ள வந்து வாங்கியிருந்தேன். அப்புறம் நம்ம ஊருக்கு வந்துட்டு அல்வா வாங்காமையா அப்படின்னு சொல்லிட்டு தங்கையால் தான் அல்வாவும் வாங்கியிருந்தேன். பசங்களுக்கு ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருந்தேன், அதையும் அவங்க வந்து கரெக்டாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஊருக்கு வந்து என்னோட ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போகிறனால அதுக்கு வாட்டர் சர்வீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பண்ணிட்டோம். அப்புறம் அங்கேருந்து உடங்குடிக்கு கிளம்பிட்டோம். உடங்குடிக்கு வந்துட்டு சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸும் கொஞ்சம் வாங்கிட்டோம். என்னதான் நம்ம வெளியூரில் இருந்தாலும் நம்ம ஊரில் இருக்கிற மிக்சர், முறுக்கு, காரச்சோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸுக்கு வந்து ஈடாகாது. அவ்வளோதாங்க, அப்படியே வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு ட்ராவல் லாக்கில் பார்க்கலாம். பாய்.